அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி, ப்ளூ மூன் டே. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க சாதிக்கிறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான தாந்திரிக பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை 19/8/2024 ஆவணி மாதத்துடைய முழு பௌர்ணமி நாள். அந்த ஒரு நாளை தான் ப்ளூ மூன் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஆவணி அவிட்டம் வேறு வந்திருக்கிறது. கூடுதலான ஒரு விசேஷம். எதற்காக இந்த ப்ளூ மூன் டே அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எல்லா தமிழ் மாதங்களையும் எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு முழு நிலவு வரும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமி வரும். ஆனால் அந்த 12 சுழற்சிகளை தவிர பாக்கி நம்முடைய வருஷத்தில் ஒரு 10 நாள் 11 நாள் அப்படி மீதி இருக்கும் பார்த்திங்களா. அப்படி உள்ள அந்த கூடுதலான எல்லா நாட்களையும் சேர்த்து 2 வருஷம் இல்லாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு முறை இதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய அந்த ஒரு முழு நிலவு, அந்த கூடுதலான ஒரு முழு நிலவு தான் ஆங்கிலத்தில் ப்ளூ மூன் சொல்கிறாங்க. இந்த நிலவானது பூமிக்கு அருகாமையில் வரதன் மூலமாக நமக்கு வழக்கத்தை விட இந்த நிலாவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். அதாவது வளிமண்டல துகள்கள் இருக்குது பார்த்திங்களா வானத்தில், அதோட அந்த ரெஃப்ளெக்ஷனால் அந்த நிலவு லைட்டாக ஒரு ப்ளூ கலரில் தெரியும் அப்படின்னு விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டுள்ள ஒரு கருத்து. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு நாள். நாளைய தினம் நீங்கள் பார்க்க போகிற அந்த நிலவானது நல்ல பெருசாக உங்களுக்கு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அப்படி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நாளைய தினம் மறக்காமல் நம்முடைய குழந்தைகளையும் கொண்டு போய் நீங்கள் நாளைக்கு அந்த வானத்தில் அந்த நிலாவை மட்டும் காமிச்சு கொடுங்க. அப்படிப்பட்ட மிக அற்புதமான நாளில் நம்ம செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம். இந்த முழு பௌர்ணமி நாளில் நம்ம 2 தாந்திரிக பரிகாரங்கள் செய்ய போகிறோம். எப்பயுமே நம்ம பௌர்ணமி அன்னைக்கு எப்போ நம்ம அந்த வானத்தில் நிலாவை பார்த்தாலும் நம்ம மறக்காமல் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் நம்ம சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. இந்த ஒரு மந்திரமானது நம்ம யார் நம்முடைய மனசு ரொம்ப குழம்பு இருக்கோ, மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை மனசு நல்லா தான் இருக்குது எங்களுக்கு அப்படின்னா கூட நீங்கள் இதை நம்முடைய முழு நிலவை பார்க்குறப்ப இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நமக்கு டெசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய எடுக்க போகின்ற தீர்மானங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க போகிற டெசிஷனாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், நம்முடைய முடிவுகள் எல்லாம் என்றைக்குமே ஒரு சரியானதாக இருக்கணும். அப்படி தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு மனசு குழப்பத்தில் இல்லாமல் நல்லபடியாக நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸு அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு என்றைக்குமே சந்திர பகவான் தான் நம்ம வழிபடணும். அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த ப்ளூ மூன் டேயில் ஆவணி மாத பௌர்ணமி அன்னைக்கு நாளை நீங்கள் மாலை நேரத்தில், அதாவது சந்திரன் உங்களுக்கு தெரிந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, நாளை மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம். உங்கள் வீட்டில் வெளியில் பால்கனியாக இருக்கட்டும், மொட்டை மாடியாக இருக்கட்டும், நீங்கள் அங்கே போய் நின்றுட்டு ஆத்மார்த்தமாக கொஞ்சோண்டு ஒரு பச்சரிசி, உங்களுடைய கைகளில் பச்சரிசி மட்டும் எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு பகவான்கிட்ட நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ கண்டிப்பாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிலாவானது நல்ல உங்களுக்கு பெருசாக பூமிக்கு அருகில் இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நீங்கள் கண் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை மேகமூட்டமாக இருக்குமா எங்களுக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் 5 நிமிஷம் உட்கார்ந்து கேட்கலாம், அரை மணி நேரம் கூட உட்காந்து கேட்கலாம். ஏன்னா நாளைக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்திகளானது ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நம்ம என்ன இந்த இயற்கை கிட்ட வேண்டி கேட்குறோமோ அந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக நடக்கும். நல்லா உங்களுக்கு பணம் வேணுமா, எது வேணாலும் கேட்கலாம். உங்களுடைய மனசு நல்ல தெளிவான ஒரு டெசிஷன் எடுக்கணும், மனம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த பச்சரிசி பரிகாரத்தை பண்ணிடுங்க. அந்த பச்சரிசி கையோடு நீங்கள் அடுத்த நாள் காலையில் புறாக்களுக்கு வைக்கலாம், காக்கைகளுக்கு அது மாதிரி தானமாக கொடுத்துடலாம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தாந்திரிக பரிகாரம். இன்னொரு பரிகாரம் நாளைக்கு முக்கியமான இந்த ஒரு ப்ளூ மூன் டே, அதனால் நீங்கள் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இது மாலை வேளையில் தான் செய்யணும். ஏன்னா பௌர்ணமி வர அந்த வானம் இருட்டில் அந்த முழு பௌர்ணமி அந்த வெளிச்சத்தில் நாளைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கணும், நம்மளுடைய எப்படியாச்சும் வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராட்டமாக நம்ம எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்போம். அது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல. அப்படி நமக்கு வாழ்க்கையில் நிறைய நம்ம இது மாதிரி போராடிட்டோம், நமக்கு நம்மளை ஜெயிக்கணும், வாழ்க்கையில் நினச்சதை
எப்படியாச்சும் நமக்கு கிடைக்கணும். ஒரு வேலையாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா நாளைய தினம் வந்து நேர்மறை ஆற்றல்கள், அதாவது இந்த பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து நாளைக்கு நிறைய இந்த நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட, இந்த யூனிவர்ஸ் கிட்ட ரொம்ப நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளை நம்ம ரகசியம் சூக்ஷ்மமாக இந்த தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு 200% உங்களுக்கு வந்து நம்ம நினச்சது கேட்டது எல்லாமே உடனுக்குடனே நடக்கும். இதற்கு உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை தான். எப்பயுமே வெற்றிலையில் பண்ணுற பரிகாரங்கள் நமக்கு நல்லபடியான ஒரு முடிவு தருங்க. நல்ல ஒரு கிழியாத ஒரு வெற்றிலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதோடு கூட நீங்கள் வாங்கிக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் பச்சை கலர் ஒரு பேனா. இப்போ இல்லை குழந்தைங்களோட ஸ்கெட்ச் இருக்குனாலும் நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த வெத்தலையையும் பேனாவையும் நீங்கள் உங்களுடைய வெட்ட வெளியில், அதாவது நம்முடைய நிலாத்து தெரிகிற அந்த ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, மொட்டை மாடியாக இருக்கலாம், வராண்டாவாக இருக்கலாம், பால்கனியாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஒரு கோரிக்கை வேணுமோ, நீங்கள் எதுலையாச்சும் நம்ம சாதிக்கணும், கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைப்போம். அப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் எது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமோ அதை சுருக்கமான ஒரே ஒரு வார்த்தையில், ஒரே ஒரு வரியில் நம்ம அதை வந்து எழுதிடணும். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு நல்ல ஒரு கை நிறைய சம்பளத்தோடு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு இருக்கலாம், நிறைய பணம் சம்பாதிக்கணும், இல்லை நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கணும், இல்லாட்டி வேறு ஏதாவது பணப்பிரச்சனைகள் தீரணும். அப்படி எதுவாக இருந்தாலும் ஷார்ட்டாக ஒரே ஒரு அந்த ஒரு லைனில் நம்ம எழுதணும். இல்லாட்டி தங்க நகை வாங்கணுமா இருக்கலாம், இல்லாட்டி ஃபாரின் ஆஃபர் நிறைய பேர் வந்து வேலைக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படி எந்த ஒரு கோரிக்கைகள் உங்கள் மனசில் இருந்தாலுமே அதை நம்ம எழுதிட்டு, அதாவது நீங்கள் அது மொட்டை மாடியிலேயே வச்சு எழுதலாம். மொட்டை மாடியிலேயே வச்சு எழுதிட்டு அந்த வெத்தலையே லைட்டாக ஒரு சுருட்டிட்டு ஒரு நூல் போட்டு, ஒரு பச்சை நூலாக இருந்தால் ரொம்ப நல்ல ஒரு நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைம்மானா ஒரு மஞ்சள் நூல் எடுத்துக்கலாம், வெள்ளை நூல் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு நூல் எடுத்து நீங்கள் நல்லா கட்டிட்டு ஆத்மார்த்தமாக அந்த சந்திர ஒளியில் அந்த வானத்துக்கிட்ட நீங்கள் நல்லா கண்ணு மூடி நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழு நிலா தெரிகிற அந்த ஒரு நேரத்தில் செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான அந்த ஒரு நம்ம ஏற்கனவே ஒரு சில முயற்சிகள் எடுத்திருப்போம். ஆனால் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஒரு வேலையானது சீக்கிரமாக உங்களுக்கு கை கூடி வரும். இந்த வெத்தலையை நீங்கள் அப்படியே உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் கொண்டு போய் வச்சிடலாம். 3 நாளைக்கு அப்புறமேட்டு கால்படாத இடத்துல நீங்கள் போட்டலாம். இவ்வளோ தான். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு 5 நிமிஷம் வேலை தான். ஆனால் நம்பிக்கை, முழு நம்பிக்கையோடு நம்ம அந்த பௌர்ணமி நிலவுக்கிட்ட, சந்திர பகவான் கிட்ட நம்ம கேட்குறப்ப, அதாவது பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நம்முடைய சந்திர பகவானுடைய அருள் ஆசையும் அந்த நேர்மறை ஆற்றல், இந்த பூமியில் நம்ம நிறைஞ்சிருக்க ஃபுல் அந்த பாசிட்டிவ் விஷயங்கள், இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் நமக்கு வந்து முழு பலன் கொடுக்குங்கிறது ஜோதிட ரீதியான ஒரு நம்பிக்கை. அதனால் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.